தொண்டு செய்து வழுத்த வளம் தூய காடி மார்பில் விழும் மண்ணை பிறப்பை உலகங்களும் மனக்குகையில் சிறுத்தை விழும் என்ற பாவேந்தருடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமான அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை 91 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1934 பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்தித்த அதே இடத்தில் காவல்துறையினரால் கபாலம் திறக்கப்பட்டு ஏந்திய விடுதலை கொடியை தாழாமல் கைப்பிடித்து ரத்தம் குபுகுவென்று மண்ணிலே கொட்ட மாண்டு மடிந்த வீர தியாகி திருப்பூர் குமரனுடைய நினைவிடத்துக்கு அருகில் அமெரிக்க ஏகாதிபத்திய அரசின் 50 விழுக்காடு வரிவிதிப்பால் இந்த திருப்பூர் மாநகரம் தன் வரலாற்றிலே காணாத பொருளாதார நெருக்கடியை, தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை ஏற்படாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக அந்த தாக்குதலை முறியடித்து வீழ்த்துவதற்காக ஜெர்மனி நாட்டிலே தமிழ் சகோதர சகோதரிகளை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை ஈர்த்து அங்கிருந்து புறப்பட்டு பிரித்தானியத்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்க இருக்கின்ற உபகண்டத்துக்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய விருப்பத்திற்கேற்ப ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாசமிகு சகோதரர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவரை வரவேற்புரை நிகழ்த்திய அன்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருப்பூர் மாநகராட்சி தலைவர் தினேஷ்குமார், அதை போல முன்னிலை ஏற்றிருக்கின்ற பத்மநாபன், மாநில அமைச்சரும் இந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சிக்கு பெருந்துணையாக இருப்போருமான பாசமிகு சகோதரர் செந்தில் பாலாஜி, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பங்கேற்ற சகோதரர் தங்கபாபு, திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவர் மானமிகு கலிபூமுங்கன், போல்ஸ்வீக் கட்சியினுடைய கொடியை, மாமேதை லெனின் ஏந்திய செங்கொடியை நெஞ்சிலே தாங்கி இருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகளின் பிரதிநிதிகளாக இங்கே உரையாற்றிய தோழர் திருப்பூர் சுப்பராயன், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் வெங்கடேசன் உரையாற்றி இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக ஆக்கி தந்திருக்கின்ற பாசமிகு ஈஆர் ஈஸ்வரன், எம் ஜவாஹருல்லா, முகமது அபூபக்கர் தமீம் அன்சாரி, கண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், அதியமான் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய மதிப்புமிகு தலைவர்களே, நெருப்பு மழை பெய்வதை போல
அவ்வப்போது மேகங்கள் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டு சூழ்கொண்ட கொண்டல்கள் வானத்திலே மிதந்து வர அந்த இடைவெளி நேரத்திலே வானங்களாக பாய்கின்ற அனல்களுக்கும் அக்கினி வெயிலையும் சகித்துக் கொண்டு இந்த திருப்பூர் நகரத்தினுடைய பின்னலாடை தொழிலையும் பின்னலாடை தொழிலுடைய இந்திய தலைநகராக திகழ்கின்ற திருப்பூர் நகரையும் இந்த நகரிலே வந்து வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் தோழர்களையும் பாதுகாப்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய அன்புடைய பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, வாலிப வேங்கைகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்மணிகளே, கழக தோழர்களே, நடுநிலையாளர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஆகஸ்ட் 14ஆம் தேதி அமெரிக்க வரி விதிப்பால் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பின்னலாடை தலைநகரிலே இருந்து தொழில் முனைவர்களை வரவழைத்து அவர்கள் கருத்துக்களை செவிமடுத்து 48 மணி நேரத்திற்குள்ளாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்திய தலைமை அமைச்சருக்கு இந்திய ஜனநாயகத்தை குடியோடி புதைக்க முற்பட்டுவிட்ட மதவெறியாளர் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, துறை சார்ந்த அமைச்சருக்கும் எழுதிய மடலில் மிக முக்கியமாக வலியுறுத்தியது, ஒன்றிய அரசு தன் பங்கை உணர்ந்து குறிப்பாக துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்பதோடு, அவசர கடன் வரி உத்தரவாத திட்டத்தின் கீழ் ECLGS 30% வரை அடமானமற்ற கடன்கள் வட்டி மானியத்துடன் வழங்கப்பட வேண்டும் என்றும், ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களின் சுங்கங்கள் மற்றும் வரிகளில் இருந்து விடுதலை 5% உயர்த்தப்பட வேண்டும் என்றும், நூலை சேர்ந்த துணிநூல்களையும் சேர்த்து அனைத்து துணிநூல்களுக்கும் ஏற்றுமதி கடன் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வலியுறுத்தியதை போல 25 விழுக்காடு இருந்த வரியை அதற்கு முன்னர் 16 விழுக்காடாக இருந்த வரி பின்னர் 25 விழுக்காடு உயர்த்தப்பட்டு அதற்கு மேல் தனக்கு கொத்தடிமை சேவகம் செய்வதற்கு இந்தியா தயாராக இல்லை, ஆயத்தமாக இல்லை. அச்சுறுத்துவோம், பயமுறுத்தி பார்ப்போம், பகிரங்கமான தாக்குதலை தொடுப்போம், இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பை நொறுக்குவோம் என்று முற்பட்டுவிட்ட டொனால்டு டிரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் பணியை வேலையை இழக்க நேரிடும். அமெரிக்க நாட்டுக்கு இந்தியாவின் சந்தையை வேளாண் பொருள்கள், பால் உள்ளிட்ட பொருள்கள் இறக்குமதிக்கும். அதே நேரத்தில் அங்கிருந்து வருகிற பொருள்களுக்கு தாங்க முடியாத வரி விதிப்பை ஏற்படுத்தியும் அமெரிக்க ஏகாதிபத்திய கழுகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறது. எழுச்சி தமிழர் என் இனிய சகோதரர் தொல் திருமா அவர்கள் குறிப்பிட்டதை போல அதானிக்கும் அம்பானிக்கும் ஏஜெண்டு வேலை பார்க்கிற இந்திய தலைமை அமைச்சர் அவருடைய போக்கால் நாட்டின் ஜனநாயகம் ஒட்டு
ஒட்டுமொத்தமாக தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த திருப்பூர் நகரிலே இருந்து ஆண்டுதோறும் 1000 கோடிகளுக்கான பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்தவர்கள் இப்போது பெறப்பட்ட ஆர்டர்களுக்கே அவர்களுடைய பின்னலாடைகளை விற்க முடியாது. அமெரிக்க நாட்டு சந்தையிலே இந்த வரி விதிப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமெனில் அவர்கள் ஏற்கனவே வகுத்திருந்த விலைவாசியை அவர்கள் அதிகப்படுத்தி விற்கவும் முடியாது. இந்த பெரும் சோதனைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த பின்னலாடை நகரிலே மட்டுமல்ல, கரூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில்களும் வேளாண் தொழில்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் இந்த கொதிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 3 மணி நேரமாக வயது முதிர்ந்தவர்கள், என் அருமை சகோதரிகள் மயங்கி விழுந்து விடுவார்களோ, இந்த வெயிலின் உக்கிரமம் தாங்க முடியாமல் பாதித்து விடுபவர்களை என்று மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு தங்கள் உரை வீச்சுக்களை சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நிகழ்த்தி இதற்கு ஒரு உந்துதலை தந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். ஜனநாயகத்திற்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய ஜனநாயகம் பெரும் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது. அதனால் தான் நாடாளுமன்றத்திலே விவாதிக்காமலே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 130வது திருத்தத்தை 2025 திருத்தத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் முன்வைத்திருக்கிறார். அதன்படி 30 நாட்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சிறையில் அடைபட்டிருந்தால் விசாரணை செய்துதான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த உபகண்ட ஜனநாயக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு கருப்பு சட்டத்தை மைய அரசு முன்வைத்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே, அவர்களுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் கண்ணீரும் ரத்தமும் சிந்தி தியாகிகளின் கோட்டமாக இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்க கோட்டையாக ஆக்கி தந்த ஒரு இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று என்ன திமிர் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் நீங்கள் சொல்வீர்கள். அது மட்டுமல்ல, பீகார் மாநிலத்தில் எங்கே 65 லட்சம் வாக்காளர்களை அந்த பதிவிலே இருந்து நீக்கி இருக்கக்கூடிய கொடுமையையும் இந்திய அரசு செய்ய துணிந்து விட்டது. இப்படிப்பட்ட பல்வேறு முறை தாக்குதல்களிலே இருந்து இந்த பின்னலாடை நகரினுடைய எதிர்கால வாழ்வை பாதுகாக்கவும் ஆண்டுக்கு 1000 கோடிகளை ஏற்றுமதி வணிகத்திலே ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில், தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்தியாவினுடைய பொருளாதார சந்தையில் ஏறத்தாழ 5,75,000 கோடி ஏற்றுமதி சந்தையிலே இருந்து படிப்படியாக கீழே இறங்கி 4,38,000 கோடிக்கு கீழே வீழ்ச்சி அடையக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. இதை எதிர்த்து களம் காண வேண்டும் என்பதற்காக மைய அரசுக்கு பாடம் புகட்டுவதன் மூலமாக முதல்வர் முன்மொழிந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த பின்னலாடை தொழிலை மட்டுமல்ல, வேளாண் தொழிலை மட்டுமல்ல, திருமா குறிப்பிட்டதை போல கடற்கரை ஓரத்தில் கடலோடு போராடி வாழ்கிற மீனவ குடும்பங்களினுடைய வாழ்வையும் பாதுகாப்பதற்காக
நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ராசா தலைமையிலே முழக்கங்களை நாம் எழுப்புவோம். அந்த முழக்கம் டெல்லியின் சுவர்களிலே எதிரொலிக்கட்டும். அந்த முழக்கம் வெள்ளை மாளிகையில் சுவர்களிலே மோதி எதிரொலிக்கட்டும். அப்படிப்பட்ட உறுதியான முடிவுக்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள், மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசியல் கட்சிகள் உறுதியோடு சங்கல்பம் செய்வோம். மைய அரசுக்கு பாடம் புகட்டுவோம். இன்றைக்கு திருப்பூரில் நடைபெறுகிற இந்த கூட்டம் நிலா வெளிச்சத்திலே நடக்கிறதா அல்லது அனல் பாயும் வெயிலில் நடக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்ற வகையில் இதுவே ஒரு மாலை நேர கூட்டம் என்றால் திருப்பூர் தாங்காது, திருப்பூரின் தெருக்கள் தாங்காது. அப்படி உணர்ச்சி பிரவாகமாக எழுந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் தமிழகம் தோள் கொடுக்கும் தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக, தமிழகத்தின் தொழில் பின்னலாடை தொழிலை காப்பாற்றுவதற்காக, லட்சோப லட்சம் தொழிலாளர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்காக நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். போராட்டம் வெல்லட்டும், ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.